இன்றைக்கி 23 ஆகஸ்ட்டு 2024 ஏத்தர் ஸ்டாக் வந்து எல்லாருக்குமே அப்டேட் ஆகிட்ருக்கும். ஏத்தரில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி புதுசாக ஒரு வெர்ஷன் லான்ச் பண்ணிட்டாங்க. ஏத்தர் ஸ்டாக்கு 6 வெர்ஷன். ஸோ இது அடிக்கடி டிஸ்பிளே இஷ்யூன்னு நான் விட்டு நான் வண்டி வாங்கும்போது பார்த்திங்கன்னா 5.09 தான் வெர்ஷன் இருந்துச்சு. அப்போவே டிஸ்பிளே பார்க்க லுக்காக அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் பிரைட்னஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த ப்ரோ பேக் இல்லாமல் வாங்கினீங்கன்னா பிரைட்னஸ் உங்கள் கண்ட்ரோலில் இருக்காது. அவங்க அப்டேட் பண்ணுற அந்த சாஃப்ட்வேரில் பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க, நீங்கள் டிக்ரீஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் இப்போ பார்க்க கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும். இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா சாஃப்ட்வேரில் பிரைட்னஸ் எதுவும் டிஃப்ரென்ஸ் இல்லை. பட் காலையில் சார்ஜ் போட்டால் ரெட் கலரில் காமிச்சிட்டு இருந்துச்சு நம்ம சார்ஜரில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிஸ்பிளேயில் அப்டேட்டிங் சாஃப்ட்வேர் அப்படின்னு காமிச்சிட்டு இருந்தது. அந்த அப்டேட் முடிஞ்சதுக்கப்புறம் போய் செக் பண்ணால் ஏத்தர் ஸ்டாக்கு வெர்ஷன் 6.0. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த வெர்ஷன்லாம் பார்த்திங்கன்னா 5.09 நான் வண்டி வாங்கும்போது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் டிஸ்பிளே இஷ்யூன்னு கொண்டு போய் விடும்போது 5.12. ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறாங்களோ இல்லையோ, ஆனால் வெர்ஷன் மட்டும் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இதில் என்னத்தை சால்வ் பண்ணாங்கன்னு தெரியல. இந்த வண்டிக்கு ப்ரோ பேக்கோடு வாங்கினா தான் நம்மளை போட்டு இந்த மாதிரி சாஃப்ட்வேர் அப்டேட்னு தொல்லை பண்ணுவாங்கன்னு ப்ரோ பேக் இல்லாமல் வாங்கினாலும் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணி நம்ம உயிரை வாங்கிட்டு இருக்காங்க. அப்டேட் பண்ணி எதாவது சால்வ் ஆனால் பரவாயில்ல, அவங்களோட கண்ட்ரோலில் தான் இருக்குது வண்டி. நம்ம ப்ரோ பேக் இல்லாமல் வாங்கினாலும் அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது. அப்டேட் ஆனதுக்கப்புறமா டிஸ்பிளேவை பார்த்தா எதுவும் வித்தியாசமாக எதுவும் தெரியல. வெறும் அந்த ஏத்தர் ஸ்டாக்கு அப்படின்ற இது மட்டும்தான், வெர்ஷன் மட்டும்தான் மாறி இருந்துச்சே தவிர வேறு ஒரு வித்தியாசமும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. அவங்களுக்கு நிறையா பிரச்சனை இருந்திருக்கும், அதை அவங்க சால்வ் பண்ணியிருந்தாலும் அது அந்த என்ன பிரச்சனைக்காக இந்த அப்டேட் வந்துச்சுன்றதெல்லாம் நம்மக்கிட்ட கிளியராலாம் சொல்ல மாட்டாங்க. ஸோ எப்படியோ அப்டேட் ஆகிடுச்சு. ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சா இல்லையான்றதை நானே செக் பண்ணிட்டு அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா நமக்கு ஹேங் ஆகிற இஷ்யூ ஏற்கனவே அப்டேட் பண்ணியும் சால்வ் ஆகலை. அதனால் இப்போ சார்ஜ் போட்டு பார்க்குறோம், சார்ஜ் ஆகுது ஆஃப்டர் அப்டேட்.